ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி 16 பேரிடம் 1,10,00,000 பணத்தினை இளைஞர் ஒருவர் மோசடி செய்திருக்கிறார். என்னதான் வெளிநாட்டுக்கு போய் ஏமாந்து வந்தவர்கள், முகவர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள், வெளிநாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் இடைநடுவில் விட்டவர்கள் இந்த செய்திகள், காணொளிகள் எல்லாம் வெளிவந்தாலும் தொடர்ச்சியாக ஏமாறுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் போகிறது. தொடர்பில் தான் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். வவுனியாவை சேர்ந்த நபர் ஒருவர் தான் இந்த மோசடியில ஈடுபட்டிருக்கிறார். 16 நபர்களை இதுல ஏமாற்றி இருக்கிறார். கனடாவிற்கு அனுப்புவதாக சொல்லி ஒவ்வொரு நபர்களிடமும் தலா 5 முதல் 10 லட்சம் ரூபாய் பணத்தினை வாங்கி மொத்தமாக 1,10,00,000 ரூபாய் பணத்தினை அந்த இளைஞர் வாங்கி இருக்கிறார். கனடாவிற்கு அனுப்புகிறேன், அங்க உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் உங்களுக்கு நான் வேலை வாங்கி தாரன், ஆகையால முன்பணமாக ஒரு தொகை பணத்தை தாருங்கள், பிறகு அங்க சென்று வேலை செய்து மிகுதி பணத்தை தரலாம் அப்படி என்று சொல்லி ஒரு ஆசை வார்த்தை காட்டி 5 தொடக்கம் 10 லட்சம் ரூபாய் வரையிலான பணத்தொகையினை அந்த 16 நபர்களிடையும் வாங்கி இருக்கிறாராம். பணத்தை வாங்கிய பிற்பாடு அவர் வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான எந்தவித நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லையாம். பணத்தினை கொடுத்தவர்கள் வெளிநாட்டுக்கு போறதற்கான வேறு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், நாங்கள் போக வேண்டும் என்று நிறைய எதிர்பார்ப்பில காத்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கையில அந்த நபர்கிட்ட இரவில் கேட்ட போது எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லையா. ஆகையால்தான் இந்த பணத்தினை கொடுத்து ஏமாந்தவர்கள் போலீஸ்ல முறைப்பாடு செய்திருக்கிறார்களாம். இதுல ஏமாந்தவர்கள் குறிப்பாக வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற வடபகுதியை சேர்ந்தவர்கள் தான் ஏமாந்திருக்கிறார்கள். அதிகமாக வடபகுதியை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டிற்கு போய் நல்லபடியாக செட்டில் ஆகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதேவேளை அதே அளவானவர்கள் இப்படி முகவர்களை நம்பி பணத்தினை கொடுத்து தொடர்ச்சியாக ஏமாந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கோரி ரஷ்யாவில கொண்டு போய் விடப்பட்டு அங்க இருந்து தாங்க சொந்த நாட்டுக்கு மீள வர முடியாமல் கொஞ்சம் பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில கனடாவிற்கு அனுப்புவதாக சொல்லி இந்த 16 பேரிட்டையும் 1,10,00,000 ரூபாய் பாரிய ஒரு பணத்தொகையினை குறித்த இளைஞர் ஏமாற்றி இருக்கிறார். தற்போது அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில மேலதிக விசாரணைகளுக்காக வைத்திருக்கிறார். இப்படியான மோசடியான முகவர்களை நம்பி ஒருபோதும் பணத்தினை கொடுக்க கூடாது. வெளிநாடு செல்வதற்கு சட்ட ரீதியான வழிமுறைகள் இருக்கிறது. இந்த விசிட் விசா ஊடாக சிலர் வெளிநாட்டுக்கு தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது அதற்கான படிமுறைகள் எல்லாம் கொஞ்சம் இறுக்கமாக பின்பற்றப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகையால சற்று பொறுமையாக காலம் தாழ்த்தி வெளிநாடு சென்றாலும் பரவாயில்லை என்று கொஞ்சம் காலத்தை தாழ்த்தி நீங்கள் வெளிநாடு செல்லலாம். அதைவிட அவசரமாக வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி இப்படியான முகவர்களை நம்பி நீங்கள் பணத்தினை கொடுக்கிறதால நீங்களும் வெளிநாட்டுக்கு போக போறதில்லை, உங்களுடைய பணமும் உங்களோட கைகளுக்கு கிடைக்க போகிறது இல்லை. இப்படியான போலியான முகவர்களை நம்பி அவர்களிட்ட பணத்தினை கொடுத்து நீங்கள் ஏமாந்து போவது மட்டும்தான் மீச்சமாக இருக்க போகிறது. இப்படியான முகவர்கள் தொடர்ச்சியாக இன்னும் அடுத்த கட்டமாக யாரை ஏமாற்றலாம், யாரிடம் அதிகமாக பணம் வாங்கலாம் என்றுதான் திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பார்கள். உங்களை வெளிநாட்டிற்கு அனுப்புவது அவர்களுடைய குறிக்கோளாக இருக்காது. ஆகையால இப்படி போலியான முகவர்கள், போலியான நபர்களை நம்பி உங்களுடைய பணத்தினை கொடுக்காதீர்கள். பிற்காலத்தில் உங்களுக்கு தனது பாரிய பிரச்சனையாக ஏற்படும். கடன் வாங்கி பணத்தினை கொடுத்து விட்டு அதனை மீள கட்ட முடியாமல் நெருக்கடியில சிக்கிக் கொள்ள போகிறவர்கள் நீங்கள் தான். ஆகையால இப்படி போலியான முகவர்கள் நபர்களை நம்பி பணத்தினை கொடுக்காதீர்கள். வெளிநாட்டிற்கு அனுப்புகிறவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை நிச்சயம் மேற்கொள்வார்கள். இப்படி பணத்தினை வாங்கி தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒருபோதும் முயற்சி செய்ய மாட்டார்கள். ஒரு சில முகவர்கள் அனுப்புகிறார்கள், ஆனால் முகவர்களை நம்பி வெளிநாட்டுக்கு செல்லுவது சரியான வழி அல்ல. சட்ட ரீதியான முறையில வெளிநாட்டுக்கு போகிறது தான் எங்களுக்கு பாதுகாப்பும் சரியான ஒரு வழியும் கூட. ஆகையால போலியான முகவர்களை நம்பி ஏமாறாமல் சட்ட ரீதியான வழிமுறையூடாக வெளிநாட்டிற்கு போறதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்யுங்கள். அதுவே சிறந்த ஒரு வழியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க.